ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு ஆதார் கார்டு எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கூலில் அந்த பிள்ளைங்களை சேர்க்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் முக்கியமாக தேவைப்படுறது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பர்த் சர்டிஃபிகேட்டு தான். அந்த பர்த் சர்டிஃபிகேட்டு நம்ம எந்த ஆஸ்பத்திரியில் பிறந்தாங்களோ அந்த வங்கியை உடனே எழுதிட்டு வந்துடுவோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் கழிச்சு வாங்க, ஒரு 2 வீக் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம போவோம் வாங்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகாமல் டைரெக்டாக நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம மொபைல் மூலியமாக எப்படி அந்த ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோடு அந்த வருது பாருங்கள், பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிறோம். அதை கிளிக் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், பர்த்து அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறோம். அதை கிளிக் பண்ணோம்னா இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய் மூணாவதாக இருக்குது பாருங்கள், சர்டிஃபிகேட் டவுன்லோடு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பர்த் சர்டிஃபிகேட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வரும். நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் நம்மளுக்கு தேவைப்படுறதுனால பர்த் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் சர்ச் அப்படின்னு இருக்குல்ல, அதில் போய் மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. நான் ஃபீமேல்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு அவங்க டிஸ்ட்ரிக் என்னென்னு கேட்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில், அதாவது நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருப்பீங்க, ஆனால் வேற ஒரு டிஸ்ட்ரிக்டில் குழந்த பிறந்திருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக் போடக்கூடாது. எந்த டிஸ்ட்ரிக்டில் குழந்த பிறந்தோ அந்த டிஸ்ட்ரிக் போட்டுங்க. நான் இவங்களுக்கு திருவாரூர்னு கொடுத்துக்கிறேன். இதில் ஹாஸ்பிட்டல் கேட்டிருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கீழே இருக்குது பாருங்கள், கிளிக் ஹேர் டு செலக்ட் த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதை போய் கிளிக் பண்ணிங்க. அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டலும் வரும். நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இதில் எல்லா ஹாஸ்பிட்டலும் வரும். இதில் அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலை கொடுத்துங்க. அந்த ஹாஸ்பிட்டலை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே டேட் ஆஃப் பர்த், அதாவது எந்த வருஷம், எந்த மாதம், எந்த தேதி அப்படிங்கிற தெளிவாக கொடுங்க. நான் இவங்க 2018 பிறந்தனால 2011 கொடுத்துக்கிறேன். அவங்க என்ன மந்த்தோ அந்த மந்த்தை கொடுத்துக்கிறேன். என்ன டேட்டோ அந்த டேட்டை கொடுத்துக்கிறேன். கீழே மொபைல் நம்பர்னு இருக்குது பாருங்கள், அந்த மொபைல் நம்பரை போய் கொடுத்துங்க. இதுக்கு எந்த மொபைல் நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிக்கிட்டு கொடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க பாருங்கள் கிளிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கோட் காமிக்கும். அந்த கோடை அதில் போட்டுங்க. போட்டுக்கிட்டு அடுத்து நம்பர் வெரிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், அந்த நம்பரில் பாக்ஸில் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே அந்த நம்பர் வெரிஃபைடுன்னு வந்துடும். அதுமாரி வந்தால் தான் உங்களுக்கு ஓகே ஆகும். இப்போ அந்த வெரிஃபிகேஷன் கோடு காமிக்கிறது பாருங்கள், அந்த வெரிஃபிகேஷன் கோடையும் கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டு கீழே பாருங்கள் வியூ ரீசெட் இருக்குல்ல, அதில் வியூ அப்படிங்கிறத கொடுங்க. வியூங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் பிறந்த எல்லா குழந்தைங்களோட பேரும் வரும். அதில் நீங்கள் யாருக்கு பர்த் சர்டிஃபிகேட் தேவையோ அந்த குழந்தைக்கு நேராக உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இது மாதிரி அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆகிடும். இது ஒரிஜினல் தான், அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இந்த பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. டவுன்லோடு பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் உள்ள இ-சேவை மையத்தில் கொண்டு கொடுத்து கலர் பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு எப்பயுமே யூஸ் ஆகும். இதே மாதிரி அவங்க ஹோமில் பிறந்திருந்தாங்கன்னா அதேமாதிரி அவங்க டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஹோம்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துக்கிட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த் நம்பர் அதை கொடுத்துக்கிட்டு மொபைல் நம்பரை கொடுத்து அதை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு வியூ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த ஹோமில் உள்ள லிஸ்ட்டு வந்துடும். அதே மாதிரியும் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு ஈஸியாக நம்ம பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.